Students, இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸிங் பைத்தானில் அசைன்மெண்ட் செட் 4 மாடலில் அசைன்மெண்ட் அண்ட் கிளாஸ் டயக்ராம் வித் அக்ரிகேஷன் அண்டு இன்ஹெரிடன்ஸ் லெவல் 2ஓட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் எ பேங்க் தேர் கேன் பி மெனி கஸ்டமர்ஸ், சம் கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரிவிலேஜ்ட் கஸ்டமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேங்க்கில் பல கஸ்டமர்ஸ் இருக்கலாம். சம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க சலுகை பெற்ற கஸ்டமர்ஸ். அதாவது ஒரு சில பேங்க்கு சம் கஸ்டமர்ஸுக்குன்னு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஒயில் ஆல் கஸ்டமர்ஸ் ஹாவ் எ கஸ்டமர் ஐடி, நேம் அண்ட் ஏஜ், ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் ஆல்சோ ஹேவ் போனஸ் பாயிண்ட்ஸ். எல்லா கஸ்டமர்ஸுக்குமே கஸ்டமர் ஐடி, நேம், ஏஜுங்கிறது இருக்குது. ஆல்சோ ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸுக்கு மட்டும் போனஸ் பாயிண்ட்ஸுங்கிறது இருக்குது. ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் கேன் கெட் தர் போனஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ்டு ஒன்லி வென் எவர் தே வித்ட்ரா. ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் எப்பெல்லாம் படத்தை வித்ட்ரா பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதர்வைஸ் தே ஷுட் நாட் பி ஏபிள் டு இன்க்ரீஸ் தர் போனஸ் பாயிண்ட்ஸ். அதர்வைஸ் அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. ஆல்சோ ஆல் கஸ்டமர்ஸ் கேன் வித்ட்ரா மணி அண்ட் டேக் கார்ட் ஃப்ரம் ஏடிஎம். எல்லா கஸ்டமர்ஸுமே ஏடிஎம்லேருந்து கார்டு மூலிமா பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். ஆல் கஸ்டமர்ஸ் ஆல்சோ ஹேவ் அன் அக்கௌண்ட். எல்லா கஸ்டமர்ஸுக்குமே அக்கௌண்ட் இருக்குது. ஈச் அக்கௌண்ட் ஹேஸ் பேலன்ஸ் அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் அண்ட் பிலாங் டு அன் அக்கௌண்ட் டைப். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டு, மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது அந்த அக்கௌண்ட் டைப்பை பொறுத்தது. அஸ்யூம் தட் ஆல் தி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆர் பப்ளிக். நம்ம டிக்ளேர் பண்ணுற எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டெட்டர்மைன் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபார் மெத்தட்ஸ் பேஸ்டு ஆன் அ டிஸ்கிரிப்ஷன் கிவன் எபோ. மேலே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி மெத்தட்ஸை நம்ம கரெக்டாக டிக்ளேர் பண்ணும்போது அந்த மெத்தட்ஸ்க்கு உண்டான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மெத்தட் டிக்ளேர் பண்ணும்போது பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, ப்ரொடெக்டடாக அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டுங்கிற கிளாஸ் எடுத்துக்குவோம். அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளாஸோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா, ஈச் அக்கௌண்ட் ஹேஸ் அ பேலன்ஸ் அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் அண்டு அக்கௌண்ட் டைப்பு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் எடுத்துக்குவோம். பேலன்ஸு, மினிமம், லாஸ்ட் ஒன் அக்கௌண்ட் டைப்பு. ஸோ அக்கௌண்ட் கிளாஸோட அட்ரிபியூட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர். கஸ்டமர் அப்படிங்கிற கிளாஸோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் கஸ்டமர்ஸ் ஹேவ் ஏ கஸ்டமர் ஐடி, நேம் அண்டு ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஏஜ், அக்கௌண்ட். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸும் கஸ்டமர்கிட்ட தான் வரும். ஸோ கஸ்டமருடைய அட்ரிபியூட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவிலேஜ் கஸ்டமர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிவிலேஜ் கஸ்டமர், ப்ரிவிலேஜ் கஸ்டமருடைய அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்சோ கூடுதலாக போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தட் தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். மெத்தட் டிக்ளேர் பண்ணும்போது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபார் மெத்தட்ஸ் பேஸ்டு ஆன் டிஸ்கிரிப்ஷன் கிவன் எபோ. ஸோ நம்ம எல்லா மெத்தட்ஸுமே பப்ளிக்லேயே டிக்ளேர் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு
அக்கௌண்ட்டுக்குன்னு எந்த மெத்தடுமே இல்லை. கஸ்டமருக்கு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிட் மெத்தடு, இனிட் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஏஜ் அண்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டேக் கார்டு, ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறாங்க. ஸோ டேக் கார்டு அப்படிங்கிற இந்த மெத்தடும் கஸ்டமருக்குள்ளே தான். அடுத்து வித்ட்ரா அமௌண்ட், ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருமே அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ வித்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடும் இதுக்குள்ளே தான். ஸோ கஸ்டமருடைய மெத்தடை டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவிலேஜ்டு கஸ்டமருடைய மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணணும். இனிட் மெத்தடு, இனிட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஏஜ், அக்கௌண்ட்டு, போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் உள்ளே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா வித்ட்ரா அமௌண்ட்டு. ஸோ ஏன்னா இவர் வித்ட்ரா அமௌண்ட் பண்ணும்போது இவருக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ வித்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க இங்கேயே. ஸோ வித்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிவிலேஜ்டு கஸ்டமர்ஸுக்கு உண்டு. ஓகே, வித்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இன்க்ரீஸ் போனஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம ப்ரைவேட்டில் தான் கொடுக்கணும். ஏன்னா இது அவருக்கு மட்டும்தான் அதாவது ப்ரிவிலேஜ்டு கஸ்டமருக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது பப்ளிக்கில் வராது, ப்ரைவேட்டில் தான் வரும். ஸோ நான் ப்ரைவேட்டாக மாற்றுறேன். ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் போனஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை நான் உள்ளே டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் போனஸுங்கிற இந்த மெத்தடை டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாவது நம்ம ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணும்போது ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸஸுமே மைனஸ் சிம்பிள் காமிக்கும். பப்ளிக்கில் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது எல்லா அட்ரிபியூட்ஸஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் சிம்பிளில் காமிக்கும். ஸோ இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், எல்லா மெத்தட்ஸையும் டிக்ளேர் பண்ணிட்டேன், எல்லா அட்ரிபியூட்ஸும் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப பப்ளிக்கில் மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ நான் ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறேன். அதாவது கஸ்டமருக்கும் ப்ரிவிலேஜ்டு கஸ்டமருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ப்ரிவிலேஜ் கஸ்டமர் ஈஸியே கஸ்டமர். ஸோ அப்போ கண்டிப்பாக என்னென்னா 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஈஸியாக தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிவிலேஜ் கஸ்டமர் ஈஸியே கஸ்டமர். நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கும் அக்கௌண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னென்னா கஸ்டமர் ஹேஸ் ஏ அக்கௌண்ட். ஒவ்வொரு கஸ்டமரும் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த கஸ்டமருக்கும் அக்கௌண்ட்டுங்கிற கிளாஸுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஹேசியன் தான் வரும். ஸோ நான் ஹேசியங்கிறத இங்கே சூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹேசியன் மாற்றிட்டேன். ஸோ இப்போ கஸ்டமர் ஹேஸ் ஏ அக்கௌண்ட். ஓகே, கஸ்டமருக்கும் அக்கௌண்ட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கஸ்டமர் ஹேஸ் ஏ அக்கௌண்ட்டு. ப்ரிவிலேஜ் கஸ்டமருக்கு இடையே ரிலேஷன்ஷிப் என்ன ப்ரிவிலேஜ் கஸ்டமர் ஈஸ் ஏ கஸ்டமர். ஓகேவா, சப்மிட் கொடுத்துட்டேன். சொல்யூஷன் சப்மிட்டட்னு வந்துருச்சு. நான் கொடுத்ததில் ஆல் கிளாஸஸ் ஆர் கரெக்ட்னு வந்திருக்கு. ப்ரிவிலேஜ் கஸ்டமர் இஸ் ஏ கஸ்டமர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கஸ்டமர் ஹேஸ் ஏ அக்கௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக இருக்குது, நம்ம டிக்ளேர் பண்ண கிளாஸஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதாவது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணணும். அதுமாரி ப்ரிவிலேஜ் கஸ்டமர் அப்படிங்கிறது பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணணும். அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸஸோட அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பப்ளிக் தான் டிக்ளேர் பண்ணணும். ப்ரிவிலேஜ்டு கஸ்டமர்ஸில் இன்க்ரீஸ் போனஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் நம்ம பப்ளிக்ங்கிறது சேஞ்ச் பண்ணி ப்ரைவேட்டாக மாற்றிக்கணும். திரும்ப ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது திரும்ப பப்ளிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ண மெத்தட்ஸு, அட்ரிபியூட்ஸு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல்.